வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு ஒரு 2 meters cloth வச்சு ஒரு narrow pant எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்ற ஸ்டிச்சிங் ப்ரொசீஜரை பார்த்தறலாம். இந்த பேண்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஒரு 2 meters cotton cloth. அதை இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கிளாத்தையும் ஃபர்தரா இன்னொரு தடவை இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்க 4 pieces of cloth இருக்கும். பேண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது எலாஸ்டிக் பெல்ட். எலாஸ்டிக் பெல்ட் நாம இந்த பேண்ட்டுக்கு 2 இன்ச்சா மார்க் பண்ணிக்கணும். இந்த எட்ஜ் வரைக்கும் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு போயிடும். இப்போ எலாஸ்டிக் பெல்ட் நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப்பா நம்ம மார்க் பண்ண வேண்டியது பேண்ட்டுடைய ஹைட். இந்த பேண்ட்டுடைய ஹைட் வந்து 41 இன்ச்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 41 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 42 இன்ச் ஹைட்ல நம்ம இந்த பேண்ட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பா நம்ம மார்க் பண்ண வேண்டியது பேண்ட்டுடைய ஹிப் சைஸ். இந்த பேண்ட்டுக்கு நம்ம ஹிப் சைஸ் 12 இன்ச்சா மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த 12 இன்ச்சை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய ஹிப் சைஸ் என்ன வருதோ அது டிவைடட் பை 4. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்ட்டுக்கு ஹிப் சைஸ் 48 இன்ச். ஸோ 48 இன்ச் டிவைடட் பை 4 வந்து 12 இன்ச். இப்போ நம்ம 12 இன்ச் ஹிப் சைஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோர்த் ஸ்டெப்பா நம்ம மார்க் பண்ண வேண்டியது கிராச் ஹைட். இந்த பேண்ட்டுடைய கிராச் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச். அதுவும் 12 இன்ச் தான். இந்த எலாஸ்டிக் பெல்ட்டுக்கு கீழே 12 இன்ச் இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் 12 இன்ச்சை மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே மார்க் பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து கிராச் ஹைட் ஒரு 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே டு இங்கே ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த கிராச்சுடைய எக்ஸ்டென்ஷன் அவுட் ஏரியா வந்து இந்த கிராச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராச் மார்க் பண்றதுக்கு இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஒரு 1 இன்ச்ல ஒரு டாட், இப்படி ஒரு டாட் வச்சுட்டு இங்க இருந்து ஒரு கர்வ் நீங்க இப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கிராச் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இந்த 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஹிப் சைஸ், அங்க இருந்து 1 இன்ச் சூவிங்க்கு அதாவது தையலுக்கு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 1 இன்ச் இந்த எட்ஜ் வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிட்டு வந்துரு. இப்போ இந்த சூயிங்க்கு நம்ம மார்க் பண்ண இந்த இடத்துல தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு இங்க இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடும்போது கரெக்டாக அந்த கிராச் ஏரியாவில் உங்களுக்கு வந்துடும் பேண்ட். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பாக நம்ம கிராச் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிஃப்த் ஸ்டெப்பாக நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த பேண்ட்டுடைய மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா இந்த சூயிங் 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, 12 + 1 13. இந்த 13 இன்ச்லேருந்து இங்கே வரைக்கும் டேப்பை இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த டேப்பை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பாருங்கள். 6.5 இன்ச் வரும். அந்த 6.5 இன்ச் இந்த சைடில் இருந்து ஆப்போசிட் சைடில் இருந்து மார்க் பண்ணிட்டு வாங்க பேண்ட்டுடைய எட்ஜ் வரைக்கும். பாட்டம் வரைக்கும் இந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப்பான மிட் பாயிண்ட் வந்து டாப் டு பாட்டம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த பேண்ட்டுடைய லெக் ஓப்பனிங் தான் சிக்ஸ்த் ஸ்டெப். லெக் ஓப்பனிங் வந்து இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இங்கே ஒரு 4 இன்ச் ஆப்போசிட்டில் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ செவன்த் ஸ்டெப்பா இங்கே கிராச்சுடைய ஹைட் வந்து 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 12 இன்ச்சை இந்த சைடு ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இங்கே டு இங்கே ஒரு லைன் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 12 இன்ச் டு இந்த 4 இன்ச் லெக் ஓப்பனிங் வரைக்கும் இப்படி கிராஸாக மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 இன்ச் டு இந்த கிராச்சுடைய எட்ஜ் வரைக்கும் இப்படி கிராஸா மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா பேண்ட் கம்ப்ளீட் ஆயிடும். பேண்ட்டை கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டட் சைடை இங்க இருந்து இந்த பேண்ட்டுடைய பாட்டம் வரைக்கும் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணிட்டு பேண்ட்டை கட் பண்ணுங்க.
இப்போ இந்த மார்க் பண்ணதை இந்த சைட்லயும் ஆப்போசிட் சைட்லயும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா பேண்ட் கட்டிங் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் தான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் என்னன்றதையும் அடுத்து நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேண்ட்டுடைய பார்டர் ஏரியா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பட்டி ஏரியாவுக்கு இதுலேருந்து கட் பண்ணி எடுத்த இந்த எக்ஸஸ் கிளாத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பேண்ட் கட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஞாபகத்தில் வர வேண்டியது வெறும் 7 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1 எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 2 பேண்ட்டுடைய ஹைட்டை மார்க் பண்ணணும். ஸ்டெப் 3 ஹிப் சைஸை மார்க் பண்ணணும். ஸ்டெப் 4 கிராச் ஹைட் என்னன்றதை மார்க் பண்ணணும். ஸ்டெப் 5 பேண்ட்டுடைய மிட் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஸ்டெப் 6 வந்து லெக் ஓப்பனிங் என்னன்னு மார்க் பண்ணணும். ஸ்டெப் 7 இந்த கிராச் ஹைட் 12 இன்ச் ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணிட்டு இந்த கிராச் ஹைட்டும் இந்த லெக் ஓப்பனிங் இப்படி கிராஸா மார்க் பண்ணி கட் பண்ணணும். இவ்வளவுதான் அந்த பேண்ட்டுடைய 7 ஸ்டெப்ஸ். இப்போ பேண்ட்டை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேண்ட்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை இந்த மாதிரி ஸ்டிச்சிங்காக பிரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது 2 பீசஸ் ஆஃப் கிளாத் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடை ஃபுல்லா ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த சைடையும் ஜாயின் பண்ணிருங்க. இந்த பேண்ட்லோடைய காலிலையும் லெக் ஏரியாலையும் இந்த சைடையும் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிருங்க. இந்த சைடையும் அட்டாச் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேண்ட்டுடைய இந்த 2 சைடையும் இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிராச் ஏரியாவை அட்டாச் பண்ணணும். அதுக்கு கிராச்சுடைய இந்த சைடையும் இந்த போர்ஷனையும் எடுத்து இப்படி ஸ்டிச் போட்டு வந்துருங்க. ஸ்டிச் போட்டு அப்படியே இந்த சைட் வரைக்கும் இந்த எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராச் கம்ப்ளீட் ஆயிடும். கிராச் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது எலாஸ்டிக் பெல்ட். அதுக்கு 2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் பெல்ட்டை ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க ஸ்டிச்சஸ் போடாமல். எதுக்குன்னா எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எலாஸ்டிக் பெல்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எலாஸ்டிக்கை உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அதை மெஷர் பண்ணிட்டு அதிலிருந்து 4 to 5 இன்ச்சஸ் கம்மியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போது எலாஸ்டிக் ரெண்டையும் இந்த மாதிரி வெளியில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு விட்டுருந்த அந்த ஸ்பேஸையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேண்ட் கம்ப்ளீட் ஆகிடும்.